ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நண்டு கிரேவி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு ஒரு 2 பெரிய சைஸு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் தக்காளியையும் சேர்த்து தக்காளி வந்து 2 தான் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகும், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு பெரிய பல் வந்து ஒரு 4 பூண்டு, கொஞ்சம் சின்னதாக ஒரு இஞ்சி எடுத்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் பொடி பொடியாக நறுக்கி இதில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையிலும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் நல்லா போட்டு சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு கிளறிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் நண்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நண்டு வந்து இந்த பேஸ்ட்டோட நல்லா ஈவனாக ஹீட் ஏறுற வரையிலும் நல்லா கிளறி வச்சுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஈவனாக ஹீட் ஏறினதுக்கப்புறம் நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கணும். கிளறி வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்து அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா வதங்கிடும். ஸோ வதங்கி வந்ததுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காக நல்லாயிருக்கும். ஸோ இந்த கடைசி டைமில் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை வந்து மேலே தூவி அதை அப்படியே ரெடியாக எடுத்து சுடு சுடாக சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறவங்க, கால்சியம் இல்லாதவங்க இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா குணமாயிடும். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.